உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தங்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 243ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எரேமியா புத்தகத்தில் 28ஆம் அதிகாரமும் 29ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். தானியேலில் 10ஆம் அதிகாரமும் 11ஆம் அதிகாரமும் வாசிப்போம். நீதிமொழிகள் 16 தொடர்ந்து நம்ம இன்று 13ஆம் வசனம்லேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அன்பந்தர்களே, முதல்ல நேற்று நம்ம எங்கே கடைசியாக விட்டோம்? எரேமியாவில் அவர் ஒரு நுகத்தை கழுத்தில் மாட்டிகிட்ருக்காரு, கட்டையினாலான நுகத்தை. ஆண்டவர் சொல்வார், இந்த நுகத்தை போல் பாபிலோன் மன்னன் நேபுகத்நேசர் உங்களுக்கு ஒரு நுகமாக இருப்பான், அவரோட நுகத்துக்கு நீங்கள் அடிப்பணிங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் நாடு கடத்தப்படுவதற்கு அனுமதிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல பழங்களாக இருப்பீங்க, இல்லைனா நீங்கள் கெட்ட அழுகி போன பழங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்ப்போம், இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்ப்போம், ஒரு போலி இறைவாக்கினரான அனனியா எரேமியாவை எதிர்ப்பார். அந்த நுகத்தை எரேமியா கழுத்தில் மாட்டிகிட்ருக்கார் இல்லையா, ஒரு உருவகமாக அடையாளமாக ஒரு நுகத்தை, அந்த நுகத்தை எடுத்து உடச்சி போட்டு இந்த மாதிரி ஆண்டவர் உடைக்க போகிறாரு. எரேமியா பாருங்கள், அழகாக எவ்வளோ தாழ்ச்சி பாருங்கள் அவருக்கு. ஓகே, அவர் நம்புகிறாரு, ஓகே கடவுள் ஒருவேளை இந்த அனனியா மூலியமாக பேசியிருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீ சொல்கிறதெல்லாம் நிறைவேறினுச்சுன்னா ஆண்டவர் உண்மையிலேயே உன் வழியாக பேசியிருக்காரு, நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்புறதுக்குள்ளே ஆண்டவர் திரும்ப சொல்லுவார், அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தை உடனே எரேமியாவுக்கு வரும். அவன் சொல்கிறதெல்லாம் அவன் பொய்யாக இறைவாக்க உரைத்ததுனால இந்த வருஷத்துக்குள்ளே அவன் இறந்து போவான் அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி நடக்குது. அவன் கட்டையிலான நுகத்தை உடைச்சானா இரும்பலான ஒரு நுகத்தை தரேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு மாதிரி ட்ரமேட்டிக்காக இப்படிலாம் ஆண்டவரால் மட்டும்தான் பேச முடியும். அன்பந்தவர்களே, எரேமியா அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு கூட மாட்டார். எரேமியாக்குள்ளே ஆண்டவர் அழகாக பேசுகிறார். சரி, 29ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்க போகிறோம்? இதுதான் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, தானியேல் காட்சியில் பார்க்குறாரு இல்லையா, அவர் பைபிள் வாசிக்கிறார், எரேமியாவினுடைய நூலை வாசிச்சேன்னு சொல்கிறார்ல, எப்படி அவரை போய் சேர்ந்துச்சு? இன்றைக்கி நம்ம வாசிப்போம் 29ஆம் அதிகாரத்தில். எரேமியா அவர் கிமு 597 எப்போ இந்த யோயாக்கினை நாடு கடத்திட்டு அவருக்கு பதிலாக செதக்கியாவை பாபிலோன் மன்னன் நேபுகத்நேசர் அங்கே அரசனாக அமைச்சிட்டு போகிறானோ, ஒரு கைப்பாகையாக அமைச்சிட்டு போகிறானோ, அப்போது எரேமியா ஒரு கடிதத்தை எழுதி நாடு கடத்தப்பட்டிருக்கக்கூடிய யூதர்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்புகிறார். ஸோ அனுப்பி அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அங்கேயே இருங்க, செட்டில் ஆகுங்க, இன்னும் 70 வருஷம் ஆகும், ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவர்கிட்ட திரும்பி வந்தீங்கன்னா, மறந்துடக்கூடாது, இட் இஸ் எ கண்டிஷனல் ப்ராமிஸ். நீங்கள் அவர்கிட்ட முழு மனதோடு திரும்பி அவர்கிட்ட நீங்கள் மன்றாடி மன்னிப்பு கேட்டிங்கன்னா அவர் உங்களை 70 வருஷம் கழித்து விடுவிப்பார். நம்ம அதை பார்க்குறோம், அவங்க கேட்கல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 70 × 7 ஆக்கி 7ஆல் பெருக்கி 490 வருஷமாக மாற்றினார். கரெக்டாக அதுக்கப்புறம் அவர் வாக்களித்த மெசியா வருகிறார். ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை பாருங்கள், இந்த விஷயங்கள்லாம் நிறையா பேர் செவி கொடுக்காமல், இல்லை இந்த நாடு கடத்தல் கொஞ்சம் நாள் தான், நீங்கள் திரும்பி உடனே வந்துடுவீங்க அப்படிலாம் நிறைய பேர் இறைவாக குறைப்பாங்க. அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி எரேமியா எச்சரிப்பார். அதெல்லாம் ஒரு கடிதத்தில் இருக்கும். அந்த கடிதத்தை தான் தானியேல் படித்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஐயோ 70 வருஷம் முடிஞ்சிருச்சே, மக்கள் மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்மளும் இதே போல் புனித பவுலின் கடிதங்களை வாசிக்கிறோம். நம்மளும் தானியேலை போல் இந்த உலக மீட்புக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போனா முதல்ல நம்ம மாறணும், அப்புறம் தான் உலக மீட்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். சரி நண்பர்களே, இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான வசனம் எரேமியாவில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, அடிக்கடி நிறையா ரிப்பீட் பண்ணுற வசனம் இன்று இருக்குது. எரேமியா 29:11 வசனம். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்து இருக்கக்கூடிய திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஸோ இதை எரேமியா வழியாக ஆண்டவர் நாடு கடத்தப்பட்டிருக்கவங்கிட்ட சொல்கிறார். ஸோ அங்கே அவங்க பிரச்சனையில் இருக்காங்க, துன்பத்தில் இருக்காங்க, அங்கே சொல்கிறாரு, உங்களுக்கான திட்டம் எனக்கு தெரியும், பொறுமையாக இருங்க, நீங்கள் மனம் திரும்பி வாங்க, உங்களை நான் நல்வாழ்வையும் எதிர்நோக்கியும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான ஒரு வாழ்க்கையை நான் வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுடைய அந்த ஒழுங்கற்ற பற்றுதல்களிலிருந்து நீ வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நண்பர்களே. சரி, தானியேல் புத்தகத்தில் என்ன வாசிக்க போகிறோம்? இந்த கடைசி 10, 11, 12 எபிரேய மேனுஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய, மொழியில் இருக்கக்கூடிய இந்த கடைசி 3 மேனுஸ்கிரிப்ட், இந்த 3 அதிகாரங்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க,
தானியேல் வந்து அவருடைய சைரஸ் பெர்ஷியாவினுடைய, இப்போ பெர்ஷியா நாடு, மீதியா பெர்ஷியா நாட்டினுடைய அரசாட்சி வந்துருச்சு. பாபிலோன் தேசத்தை பெர்ஷியா நாடு வந்து அவங்கள தோக்கடிச்சு இவங்க வந்து பவருக்கு வந்துட்டாங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ சைரஸ் மன்னனுடைய 3வது வருஷத்தில், ஸோ இங்கே தான் நம்ம பார்க்குறோம் தானியலுடைய அந்த ஃபேமஸான ஃபாஸ்டிங், டேனியல் ஃபாஸ்ட். ஸோ 21 நாள் 3 வாரங்கள் அவர் உபவாசம் இருக்கிறார். ஸோ நம்ம எப்படி உபவாசம் இருக்கணும், அவருடைய உபவாசம் மெத்தட் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் நண்பர்களே. ஸோ அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கார். ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு மனிதனை பார்க்கிறார். ஒரு பட்டாடை, நார்பட்டாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, லினன் கிளாத், அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒளிமயமாக பார்க்கிறார். அவர் தைகிரிஸ் ரிவரில் இருக்கும்போது அங்கே நின்றுட்டுருக்கார் அந்த ஆத்தங்கரையில். ஸோ அவர் உடனே பார்த்த உடனே அவர் வந்து மயக்கம் போட்டு விழுகிறார். அப்புறம் அவர் வந்து அவரை தட்டி எழுப்பி அவருக்கு வந்து நடக்கிறப்பதே அவர் காண்கிறார். ஸோ இன்றைக்கி நேற்று நம்ம பார்த்தோம் கப்ரியேல் வானதூதனுடைய அந்த முதல் மென்ஷன், முதல் முறையாக பைபிளில் கப்ரியேல் வானதூதர் குறிப்பிடப்படுவது தானியேலினுடைய புத்தகத்தில், ரஃபேல் தோபித் புத்தகத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி முதல் முறையாக மிக்கேல் ஆதிதூதர் நமக்கு குறிப்பிடப்படுவார் பைபிளில். ஸோ இது வரைக்கும் பைபிள் எங்கேயுமே நம்ம மிக்கேல் ஆதிதூதரை பற்றி பார்க்கல, இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அழகாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும் அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்ப்பான்னு வந்துருக்கலே. அதே போல் இப்படி இந்த மிக்கேலிடம் நம்ம ஏன் பக்தி முயற்சி கொள்ளணும், நம்ம ஏன் இப்படி இந்த மிக்கேலிட்ட வந்து ஜெபிக்கணும், ஏன் அந்த ஏஞ்சல் கிட்ட ஜெபிக்கணும், அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கான அந்த முக்கியத்துவம்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். மிக்கேல் ஆதிதூதருக்கு இவ்வளவு முக்கியமான பங்கு இருக்கா அப்படின்றது இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியம். சரி, அது கூடவே இன்றைக்கி நம்ம 11ஆம் அதிகாரத்தில் அன்பார்ந்தவர்களே தானியேலில் அந்த மனுஷனை பார்க்குறாரு இல்லையா, அந்த நார்பட்ட ஆடை. அந்த மனுஷன் யார் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்து ஒரு வானதூதர் தான். பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வானதூதராக இருக்கார். எல்லா வானதூதரை விட அவருக்கு கொஞ்சம் அவருடைய உடை, ஆடை எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், இவர் வானதூதரும் இல்லை, ஏன்னா அவருக்கு துணையாக உதவி செய்கிறதுக்கு மிக்கேல் ஆதிதூதர் வராரு. ஸோ அவர் வந்து மானிட மகனாகவும் இருக்க முடியாது. பட் ஏற்கனவே தானியேல் பார்த்தது மேகங்களின் மேலே வர்றது உண்மையாலுமே மானிட மகன் தான், ஆண்டவர் இயேசுவே தான் அவர் காட்சியில் பார்க்குறாரு. ஆனால் இந்த ஒரு மனிதனை அவர் பார்க்குறவர் வந்து அந்த ஒளிமயமாக பட்டாடை உடுத்தியவர் வந்து ஆண்டவர் இயேசு கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு முன் அடையாளமாக பார்க்கலாம். அப்படி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா திருச்சபையின் தந்தையர்கள், இறையியல் அறிஞர்களும் அவர் வந்து ஜீசஸ்ன்னு சொல்ல, சன் ஆஃப் மேனுன்னு சொல்ல, மானிட மகனும் இல்லை ஆண்டவருடைய மகன்னு சொல்ல, பட் அவரை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம எல்லாத்துக்குமே முன்னடையாளம் பார்க்குறோம், ஆண்டவர் இயேசு, மோசே ஒரு முன்னடையாளம், நோவா ஒரு முன்னடையாளம், அந்த மாதிரி இந்த மனிதர், இந்த ஒளிமயமாக இருக்கக்கூடிய மனிதர் ஒரு முன்னடையாளம். அதை நம்ம இன்னும் விளக்குறையில் ஆழமாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த 11ஆம் அதிகாரத்தில் அந்த மனிதன் வந்து நடக்கக்கூடிய இஸ்ரேல் நாடின் மேலே நடக்கக்கூடிய 2 சாம்ராஜ்யத்தினுடைய அந்த போர்களை பற்றி அவர் விவரிப்பார். ஸோ அதில் வந்து 2 விஷயங்கள் வரும் அன்பர்களே. ஒன்று, இன்றைக்கி நம்ம வடக்கு திசை மன்னன் சொல்லி அடிக்கடி கேட்போம். இன்னொன்று தென் திசை மன்னன் சொல்லி கேட்போம். அவ்வளோதான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ அந்த வடக்கு திசை மன்னன் யாரை குறிக்கும் அப்படின்னாக்க அது அந்த அலெக்சாண்டர் தி கிரேட், அவரை குறிக்கும். அலெக்சாண்டர் மாவீரன், அவரை குறிக்கும். தென் திசை மன்னனா தென்னில் கீழே தெற்கு திசையில் இருக்கிறது எகிப்து. ஸோ எகிப்தினுடைய மன்னன் டோலமைக் அப்படின்றவரை குறிக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் வடக்கு திசைன்னு வருதோ அலெக்சாண்டர் நமக்கு ஞாபகம் வரணும். தென் திசைன்னு நம்ம படிக்க இன்றைக்கி கேட்கும்போது டோலமை, எகிப்து மன்னன் நமக்கு ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் இழிந்தவன் ஒருவன் எழும்புவான் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். அதை நம்ம அந்த ஏற்கனவே தீட்டான அந்த இழிவு ஒன்று ஆண்டவருடைய கோயில் வந்து நிற்கும்னு பார்த்தோம் இல்லையா, அது யார்? அலெக்சாண்டருக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஜென்ரல் அந்தியோக்கு, 4ஆம் அந்தியோகஸ் எபிஃபேனஸ், அந்த மன்னனை குறிக்கும். ஸோ அவர் வந்து மொத்தமாக எருசலேம் கோயிலை வந்து தீட்டுப்படுத்துவார். ஸோ இழிவான ஒருவன் எலும்புவன் சொல்கிறது வந்து அலெக்சாண்டருக்கு அப்புறம் வரக்கூடிய அவருடைய ஒரு தளபதி ஜென்ரல் அந்தியோகஸ், 4ஆம் அந்தியோகஸ் எபிஃபேனஸ், அவரை குறிக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். வடக்கு திசை மன்னன், தென் திசை மன்னன், இழிவான ஒருவன். ஸோ இவங்க 3 பேரும் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி போனோன்னா நமக்கு குழப்பாது, இல்லைனா என்னடா இவர் பார்க்குறாரு காட்சியில் அப்படின்னு நமக்கு தோணும். சரி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே.
புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 28. அதே ஆண்டில், அதாவது யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில், அசூரின் மகனும் கிபையோனை சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ராயேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கீமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனியாவிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் உம் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாள்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும், ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாள்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மரநுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள்.
காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் கூறியது, அனனியாவே, கூர்ந்து கேள். ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். எரேமியா ஆகமம் அதிகாரம் 29. எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நெபுகத்நேசர் நாடு கடத்தி இருந்தோருள் எஞ்சியிருந்த மூப்பர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மக்கள் ஆகிய அனைவருக்கும் இறைவாக்கினர் எரேமியா எருசலேமிலிருந்து மடல் ஒன்று அனுப்பினார். அரசன் எக்கோனியா, அரச அன்னை, அரச அவையோர், யூதா மற்றும் எருசலேமின் தலைவர்கள், தச்சர்கள், கொல்லர்கள் ஆகியோர் எருசலேமை விட்டு சென்ற பின்னர் சாப்பானின் மகன் எலாசா, இல்கியாவின் மகன் கெமரியா ஆகியோர் வழியாக பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரிடம் யூதாவின் அரசன் செதேக்கியா அந்த மடலை பாபிலோனுக்கு அனுப்பி வைத்தான். அதன் சொற்களாவன: இஸ்ராயேலின் கடவுளான படைகளின் ஆண்டவராகிய நான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தியுள்ள அனைவருக்கும் கூறுவது இதுவே. வீடுகளை கட்டி அவற்றில் குடியிருங்கள், தோட்டங்கள் அமைத்து அவற்றின் விளைச்சலை உண்ணுங்கள், பெண்களை மணந்து புதல்வர் புதல்வியரை பெற்றெடுங்கள், உங்கள் புதல்வர்களுக்கு பெண் கொள்ளுங்கள், உங்கள் புதல்வியருக்கு மணம் முடித்து வையுங்கள். இவ்வாறு அவர்களும் தங்களுக்கு புதல்வர் புதல்வியரை பெற்றெடுக்கட்டும். அங்கே பல்கி பெருகுங்கள், எண்ணிக்கையில் குறைந்து விடாதீர்கள். உங்களை எந்த நகருக்கு நான் நாடு கடத்தியுள்ளேனோ அந்த நகரின் நல்வாழ்வை தேடுங்கள். அந்நகருக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். ஏனெனில் அதன் நல்வாழ்வில்தான் உங்கள் நல்வாழ்வும் அடங்கியிருக்கிறது. இஸ்ராயேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்களிடையே இருக்கும் உங்கள் இறைவாக்கினரும் குறி சொல்வோரும் உங்களை ஏமாற்றாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் காணும் கனவுகளை நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள். ஏனெனில் என் பெயரால் அவர்கள் உங்களுக்கு பொய்யை இறைவாக்காக உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனில் 70 ஆண்டுகள் முடிந்த பின் நான் உங்களை சந்திக்க வருவேன். உங்களுக்கு நான் கொடுத்திருந்த வாக்குறுதியின்படி உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ? அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆம், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்கிறார் ஆண்டவர். அடிமைத்தனத்தினின்று உங்களை அழைத்து வருவேன். நான் உங்களை விரட்டி அடித்துள்ள எல்லா மக்களினங்களினின்றும் இடங்களினின்றும் கூட்டி சேர்ப்பேன் என்கிறார் ஆண்டவர். எந்த இடத்தினின்று உங்களை நான் நாடு கடத்தினேனோ அந்த இடத்திற்கே உங்களை திரும்ப கொண்டு வருவேன். ஆண்டவர் எங்களுக்காக பாபிலோனில் இறைவாக்கினர்களை எழுப்பியுள்ளார் என்று சொல்கிறீர்கள். ஆதலால் தாவீதின் அரியணையில் வீற்றிருக்கும் அரசனை பற்றியும் இந்நகரில் வாழும் எல்லா மக்களை பற்றியும்
உங்களோடு நாடு கடத்தப்படாத உங்கள் சகோதரர்களை பற்றியும் ஆண்டவர் கூறுவது இதுவே. படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இதோ அவர்கள் மீது வாள், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றை அனுப்பி வைப்பேன். தின்ன முடியாத அளவுக்கு அழுகி போன காட்டு அத்தி பழங்களைப் போல் அவர்களை ஆக்குவேன். வாள், பஞ்சம், கொள்ளை நோய் கொண்டு அவர்களை பின்தொடர்வேன். உலகின் எல்லா அரசுகளும் அவர்களை அருவருக்கும்படி செய்வேன். நான் அவர்களை விரட்டி அடித்துள்ள எல்லா நாடுகளிடையிலும் அவர்களை சாபத்திற்கும் பேரச்சத்திற்கும் நகைப்பிற்கும் கண்டனத்திற்கும் உள்ளாக்குவேன். ஏனெனில் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களை நான் அவர்களிடம் திரும்ப திரும்ப அனுப்பியிருந்தும் அவர்கள் என் சொற்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நீங்களும் செவி கொடுக்கவில்லை என்கிறார் ஆண்டவர். எனவே எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நான் நாடு கடத்தியிருக்கும் நீங்கள் அனைவரும் ஆண்டவரின் வாக்குக்கு செவி கொடுங்கள். என் பெயரால் உங்களுக்கு பொய்யை இறைவாக்காக உரைத்து வரும் கோலையாவின் மகன் ஆகாபை குறித்தும் மாசேயாவின் மகன் செதேக்கியாவை குறித்தும் இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. இதோ நான் அவர்களை பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் கையில் ஒப்புவிப்பேன். அவன் அவர்களை உங்கள் கண் முன்பாகவே வெட்டி வீழ்த்துவான். அவர்களுக்கு நேர்ந்ததை முன்னிட்டு பாபிலோனுக்கு யூதாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டோர் அனைவரும் பாபிலோனிய மன்னன் நெருப்பில் போட்டு சுட்டெரித்த செதேக்கியாவை போலவும் ஆகாபை போலவும் ஆண்டவர் உன்னை ஆக்குவாராக என்று சாபமிடுவர். ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலில் மதிக்கேடானதை செய்துள்ளார்கள். பிறருடைய மனைவியரோடு விபச்சாரம் செய்துள்ளார்கள். நான் அவர்களுக்கு ஆணையிடாதிருந்தும் அவர்கள் என் பெயரால் பொய்வாக்கு உரைத்துள்ளார்கள். நானோ இவற்றையெல்லாம் அறிவேன், இவற்றுக்கு சாட்சியும் நானே என்கிறார் ஆண்டவர். நெகலாமை சார்ந்த செமாயாவிடம் நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ உன் பெயரால் மடல்கள் எழுதி எருசலேமில் இருக்கும் எல்லா மக்களுக்கும் மாசேயாவின் மகனும் குருவுமான செப்பனியாவுக்கும் மற்ற குருக்கள் அனைவருக்கும் அவற்றை அனுப்பி வைத்துள்ளாய். செப்பனியாவுக்கு நீ எழுதியது, ஆண்டவர் இல்லத்தில் நீர் பொறுப்பாளராய் இருக்கும் பொருட்டும் இறைவாக்கினர் போல் நடிக்கும் எந்த பைத்தியக்காரனையும் தொழுவில் அடித்து விலங்கிடும் பொருட்டும் குருவாகிய யோயாத்தாவுக்கு பதிலாக ஆண்டவர் உம்மை குருவாக ஏற்படுத்தியுள்ளார். அப்படியிருக்க உங்களிடம் இறைவாக்குரைக்கும் அனத்தோத்தை சார்ந்த எரேமியாவை நீர் ஏன் இன்னும் கண்டியாது விட்டு வைத்திருக்கிறீர்? இதனால் அவன் பாபிலோனில் இருக்கும் எங்களுக்கு, உங்களது அடிமைத்தனம் நெடுநாள் நீடிக்கும், எனவே வீடுகளை கட்டி அவற்றில் குடியிருங்கள், தோட்டங்கள் அமைத்து அவற்றின் விளைச்சலை உண்ணுங்கள் என்று செய்தி அனுப்பியுள்ளான். இறைவாக்கினர் எரேமியா கேட்கும்படி குரு செப்பனியா அம்மடலை வாசித்து காட்டினார். அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நாடு கடத்தப்பட்டோர் எல்லாருக்கும் நீ எழுதி அனுப்ப வேண்டியது, நெகலாமியனான செமாயாவை பற்றி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நான் அனுப்பாதிருந்தும் செமாயா உங்களுக்கு பொய்யை இறைவாக்காக உரைத்து அதை நீங்கள் நம்புமாறு செய்துள்ளான். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நெகலாமியனான செமாயாவையும் அவனுடைய வழிமரபினரையும் நான் தண்டிப்பேன். இம்மக்களிடையே அவனுக்கு வாரிசே இராது. என் மக்களுக்கு நான் செய்யும் நன்மைகளை அவன் காண மாட்டான். ஏனெனில் ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு அவன் போதித்துள்ளான் என்கிறார் ஆண்டவர். தானியேல் ஆகமம் அதிகாரம் 10. பாரசீக அரசராகிய சைரஸின் 3ஆம் ஆட்சி ஆண்டில்
பெல்தசாச்சர் என்று பெயரிடப்பட்டிருந்த தானியேலுக்கு ஒரு வாக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது உண்மையான வாக்கு. அது ஒரு பெரும் தொல்லையை பற்றியது. அதை புரிந்து கொள்ள அவர் முயற்சி செய்தார். அதை பற்றிய தெளிவு காட்சி வாயிலாக கிடைத்தது. அந்நாளில் தானியேலாகிய நான் 3 வாரங்களாக அழுது கொண்டிருந்தேன். அந்த 3 வாரம் முழுவதும் நான் சுவையான உணவு அருந்தவில்லை. இறைச்சியோ திராட்சை ரசமோ என் வாயில் படவில்லை. என் தலையில் எண்ணெய் கூட தடவிக்கொள்ளவில்லை. முதல் மாதத்தின் 24ஆம் நாளன்று நான் திக்ரீசு என்னும் பெரிய ஆற்றின் கரையில் நின்று கொண்டிருந்தேன். என் கண்களை உயர்த்தி பார்க்கையில் மெல்லிய பட்டாடை உடுத்திக் கொண்டு தம் இடையில் ஊபாசு நாட்டு தங்க கச்சை கட்டியிருந்த ஒருவரை கண்டேன். அவரது உடல் பளிங்கு போல் இருந்தது. அவர் முகம் ஒளிவிடும் மின்னலை போல் இருந்தது. அவருடைய கண்கள் பொறி பறக்கும் தீப்பந்தங்கள் போலும், கைகளும் கால்களும் மினுமினுக்கும் வெண்கலம் போலும், அவரது பேச்சொலி மக்கள் கூட்டத்தின் ஆரவாரம் போலும் இருந்தன. தானியேலாகிய நான் மட்டுமே இந்த காட்சியை கண்டேன். என்னுடன் இருந்தவர்கள் அதை பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் மிகுந்த நடுக்கமுற்று ஒளிந்து கொள்ள ஓடிவிட்டார்கள். தனித்து விடப்பட்ட நான் மட்டும் இம்மாபெரும் காட்சியை கண்டேன். நான் வலுவிழந்து போனேன். என் முகத்தோற்றம் சாவுக்கு உள்ளானவனைப் போல் வெளிரியது. என்னிடம் ஆற்றலே இல்லாது போயிற்று. அப்போது அவரது பேச்சொலி என் காதில் விழுந்தது. அதை கேட்டதும் தரையில் முகம் குப்புற விழுந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தேன். அப்பொழுது ஒரு கை என்னை தொட்டது. கைகளையும் முழங்கால்களையும் நான் ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது. ஆயினும் நான் நடுங்கிக் கொண்டே இருந்தேன். அவர் என்னை நோக்கி, மிகவும் அன்புக்குரிய தானியேல், நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேள், நிமிர்ந்து நில், ஏனெனில் உன்னிடம்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார். இவ்வாறு அவர் சொன்னவுடன் நடுங்கிக் கொண்டே நான் எழுந்து நின்றேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல், அஞ்ச வேண்டாம். உய்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்திக் கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். பாரசீக நாட்டின் காவலனாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். உன் இனத்தார்க்கு இறுதி நாள்களில் நடக்கவிருப்பதை உனக்கு உணர்த்துவதற்காக நான் உன்னிடம் வந்தேன். இந்த காட்சி நிறைவேற இன்னும் நாள்கள் பல ஆகும். அவர் இந்த வார்த்தைகளை எனக்கு சொன்னபோது நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேசாதிருந்தேன். அப்போது மானிட மகனின் தோற்றம் கொண்ட ஒருவர் என் உதடுகளை தொட்டார். நானும் வாய் திறந்து பேசி எனக்கு எதிரில் நின்றவரை நோக்க, என் தலைவரே, இந்த காட்சியின் காரணமாய் நான் வேதனையுற்றேன். என்னிடம் ஆற்றலே இல்லாது போயிற்று. என் தலைவருடைய ஊழியனாகிய நான் என் தலைவராகிய உம்மோடு உரையாடுவது எப்படி? ஏனெனில் நான் வலிமை இழந்து விட்டேன், என் மூச்சும் அடைத்து கொண்டது என்றேன். அப்பொழுது மனித சாயல் கொண்ட அவர் மறுபடியும் என்னை தொட்டு வலுவூட்டினார். மேலும் அவர், மிகுந்த அன்புக்குரியவனே, அஞ்சாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொண்டு துணிவாயிரு என்றார். இவ்வாறு அவர் பேசியபோது எனக்கு துணிவு உண்டாகி, என் தலைவர் பேசட்டும், ஏனெனில் நீர் எனக்கு வலுவூட்டினீர் என்றேன். அப்பொழுது அவர் கூறியது, உன்னிடம் நான் வந்த காரணம் உனக்கு தெரிகிறதா? இப்பொழுது பாரசீக நாட்டு காவலனோடு மீண்டும் போரிடச் செல்கிறேன். நான் அவனை முறியடித்த பின் கிரேக்க நாட்டு காவலன் வருவான். ஆனால் அதற்கு முன் உண்மை நூலில் எழுதியுள்ளதை உனக்கு தெரிவிப்பேன். இவர்களை எதிர்த்து போராடுவதில் உங்கள் காவலராகிய மிக்கேலை தவிர
எனக்கு துணை நிற்பார் யாருமில்லை. தானியேல் ஆகமம் அதிகாரம் 11. ஆனால் நான் மேதியனான தாரியுவின் முதல் ஆண்டிலிருந்தே அவனை திடப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் அவனுக்கு அருகில் நின்றேன். இப்பொழுது நான் உனக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறேன். இதோ, இன்னும் 3 மன்னர்கள் பாரசீகத்தில் அரியணை ஏறுவார்கள். 4ஆம் அரசன் மற்ற எல்லாரையும் விட பெரும் செல்வம் படைத்தவனாயிருப்பான். அவன் தன் செல்வத்தால் வலிமை பெற்ற பிறகு கிரேக்க அரசுக்கு எதிராக எல்லாரையும் தூண்டி எழுப்புவான். பிறகு வலிமை மிக்க அரசன் ஒருவன் தோன்றி மிகுதியான ஆற்றலோடு அரசாண்டு தான் விரும்பியதை எல்லாம் செய்வான். அவன் உயர்நிலை அடைந்த பின் அவனது அரசு சிதைக்கப் பெற்று வானத்தின் 4 திசையிலும் பிரிக்கப்படும். ஆயினும் அது அவனுடைய வழிமரபினருக்கு தரப்படாது. அவனது ஆட்சி காலத்தில் இருந்த வலிமையும் அதற்கு இராது. ஏனெனில் அவர்களிடமிருந்து அவனுடைய அரசு பறிக்கப்பட்டு வேறு சிலருக்கு பிரித்து கொடுக்கப்படும். பின்பு தென் திசை மன்னன் வலிமை பெறுவான். ஆயினும் அவனுடைய படைத்தலைவர்களுள் ஒருவன் அவனைவிட வலிமை பெற்று ஆட்சி செய்வான். அவனது அரசும் மிக பெரியதாய் விளங்கும். சில ஆண்டுகள் சென்ற பின் அவர்கள் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். இந்த சமாதான உறவை உறுதிப்படுத்த தென் திசை மன்னனின் மகள் வடதிசை மன்னனிடம் வந்து சேர்வாள். ஆனால் அவளது செல்வாக்கு நீடிக்காது. அவனும் அவனது வழிமரபும் அற்றுப்போவார்கள். அவளும் அவளை அழைத்து வந்தவரும் அவளை பெற்றவனும் அவளை கைப்பிடித்தவனும் கைவிடப்படுவார்கள். அந்நாள்களில் அவளுடைய வேர்களிலிருந்து அவனது இடத்தில் ஒரு முளை தோன்றும். அவ்வாறு தோன்றுபவன் பெரும் படையுடன் வந்து வடதிசை மன்னனின் கோட்டைக்குள் புகுந்து அவர்களை தாக்கி முறியடிப்பான். அவர்களுடைய தெய்வங்களையும் சிலைகளையும் விலையுயர்ந்த வெள்ளி பொன் பாத்திரங்களையும் எகிப்துக்கு கொண்டு போவான். சில காலத்திற்கு வடதிசை மன்னன் மேல் படையெடுக்காமல் இருப்பான். பின்பு வடதிசை மன்னன் தென் திசை மன்னனது நாட்டின் மேல் படையெடுத்து வருவான். ஆனால் அவன் தன் நாட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கும். பிறகு அவனுடைய மைந்தர்கள் திரளான வலிமை மிக்க படையை திரட்டிக் கொண்டு வருவார்கள். அவர்கள் பெருவெள்ளம் போல திடீரென பாய்ந்து வந்து மீண்டும் தென்னவனின் கோட்டை வரை சென்று போரிடுவார்கள். அப்பொழுது தென் திசை மன்னன் வெகுண்டெழுந்து புறப்பட்டு போய் வடதிசை மன்னனோடு போரிடுவான். வடநாட்டான் பெரியதொரு படை திரட்டியிருந்தும் அப்படை பகைவன் கையில் அகப்படும். அப்படையை சிறைப்பிடித்ததால் தென்னவன் உள்ளம் இருமாப்பு கொள்ளும். 10,000 பேரை அவன் வீழ்த்துவான். ஆயினும் அவன் முழு வெற்றி அடைய மாட்டான். ஏனெனில் வடதிசை மன்னன் முன்னதை விட பெரிய படையை மீண்டும் திரட்டுவான். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் திடீரென பெரிய படையோடும் மிகுந்த தளவாடங்களோடும் தாக்க வருவான். அக்காலத்தில் தென் திசை மன்னனுக்கு எதிராக பலர் எழும்புவர். உன் சொந்த இனத்தாரின் மக்களுள் வன்முறையில் ஈடுபடுகிறவர்களும் காட்சியை நிறைவேற்றும்படி எழும்புவார்கள். ஆனால் அவர்கள் தோல்வியுறுவார்கள். வடதிசை மன்னன் வந்து முற்றுகையிட்டு நன்கு அரண் செய்யப்பட்ட நகரத்தை கைப்பற்றுவான். தென்னக படைகள் எதிர்க்க வலிமையற்று போகும். அப்படைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களும் எதிர்த்து நிற்க முடியாது போவார்கள். ஏனெனில் அவர்களிடம் வலிமையே இராது. வடதிசை மன்னன் தென் திசை மன்னனுக்கு எதிராக புறப்பட்டு வந்து தன் மனம் போலச் செய்வான். அவனை எதிர்த்து நிற்பவன் எவனும் இல்லை. சிறப்பு மிக்க நாட்டினுள் நுழைந்து அது முழுவதையும் தன் ஆட்சிக்கு உட்படுத்துவான். அவன் முழு அரசின் வலிமையோடு படையெடுக்க திட்டமிடுவான். ஆகவே தென் திசை மன்னனோடு நட்பு கொண்டாடுவது போல நடித்து அவனை வஞ்சகமாய் ஒழித்து கட்டும்படி தன் புதல்வியருள் ஒருத்தியை அவனுக்கு மணம் செய்து கொடுப்பான். ஆனால் அவன் நினைத்தது நிறைவேறாது.
அந்த நாடும் அவனுக்கு சொந்தமாகாது. பிறகு அவன் தன் கவனத்தை கடலோர நாடுகள் மேல் திருப்பி அவற்றுள் பலவற்றை பிடிப்பான். ஆனால் படைத்தலைவன் ஒருவன் அவன் திமிரை அடக்கி அத்திமிர் அவனையே அழிக்கும்படி செய்வான். ஆகையால் அவன் தன் சொந்த நாட்டின் கோட்டைக்குள் திரும்பிவிட முடிவு செய்வான். ஆனால் அவன் தடுமாறி விழுந்து அடையாளமின்றி அழிந்து போவான். நாட்டின் செழிப்பான பகுதிகளுக்கு வரி வசூலிப்பவனை அனுப்பும் வேறொருவன் அவனுக்கு பதிலாக தோன்றுவான். அவன் எவரது சினத்தின் காரணமாகவோ போர் முனையிலே சாகாமல் தானே மடிந்து போவான். அவனது இடத்தில் இழிந்தவன் ஒருவன் எழும்புவான். அவனுக்கு எவ்வித அரசுரிமையும் கிடையாது. ஆயினும் எதிர்பாராத நேரத்தில் வந்து முக புகழ்ச்சியால் அரசை கைப்பற்றிக் கொள்வான். அவனை எதிர்த்து போர் புரியும் படை தோல்வி அடைந்து நசுக்கப்படும். அவ்வாறே உடன்படிக்கை செய்து கொண்ட தலைவனும் ஒழிக்கப்படுவான். உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகும் அவன் வஞ்சகமாய் நடந்து கொள்வான். அவன் குடிமக்கள் சிலரே ஆயினும் அவன் வலிமை பெற்று விளங்குவான். செல்வச் சிறப்புமிக்க நகரங்களுள் அவன் முன்னெச்சரிக்கை இன்றி நுழைந்து தன் தந்தையரும் முன்னோரும் செய்யாததை எல்லாம் செய்வான். அந்நகரங்களில் கொள்ளையடித்த பொருள்களையும் கைப்பற்றிய செல்வங்களையும் வாரி இறைப்பான். அந்நகரங்களின் அரண்களை பிடிக்க பல்வேறு வழிமுறைகளை கையாள்வான். ஆயினும் இந்த நிலை சிறிது காலமே நீடிக்கும். பிறகு அவன் தன் வலிமையை நம்பி தென்திசை மன்னனுக்கு எதிராக பெரும்படையோடு போரிட துணிந்து செல்வான். அப்பொழுது தென்திசை மன்னனும் வலிமை மிக்க பெரும் படையோடு வந்து போர் முனையில் சந்திப்பான். ஆனால் அவனுக்கு எதிராக சதித்திட்டங்கள் செய்யப்பட்டிருந்தபடியால் அவன் நிலை குலைந்து போவான். அவனோடு விருந்துணவு உண்டவர்களே அவனுக்கு இரண்டகம் செய்வார்கள். அவனுடைய படை முறியடிக்கப்படும். பலர் கொலையுண்டு அழிவார்கள். இரு அரசர்களும் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்ய நினைப்பார்கள். ஒரே பந்தியில் இருந்து கொண்டே பொய் பேசுவார்கள். ஆயினும் அது அவர்களுக்கு பயன் தராது. ஏனெனில் முடிவு குறிக்கப்பட்ட காலத்தில் வரவிருக்கின்றது. வடநாட்டு மன்னன் மிகுந்த கொள்ளை பொருள்களோடு தன் நாட்டுக்கு திரும்பி போவான். அவனுடைய உள்ளம் புனிதமான உடன்படிக்கைக்கு எதிராக இருக்கும். தான் நினைத்ததை செய்து முடித்த பின் அவன் தன் நாட்டுக்கு திரும்புவான். குறிக்கப்பட்ட காலத்தில் அவன் மறுபடியும் தென்னாட்டுக்கு வருவான். ஆனால் இம்முறை முன்பு போல் இராது. அவனுக்கு எதிராக இத்தியர்கள் கப்பல்களில் வருவார்கள். அவனோ அவர்களுக்கு அஞ்சி பின்வாங்கி புறமுதுகிட்டு ஓடுவான். அவன் கடுஞ்சினமுற்று புனித உடன்படிக்கைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பான். மீண்டும் வந்து புனித உடன்படிக்கையை கைவிட்டவர்கள் மேல் தன் கவனத்தை திருப்புவான். அவனுடைய படை வீரர்கள் வந்து திருக்கோவிலையும் கோட்டையையும் தீட்டுப்படுத்தி அன்றாட பலியை நிறுத்திவிட்டு நடுங்க வைக்கும் தீட்டை அங்கே அமைப்பார்கள். உடன்படிக்கையை மீறுகிறவர்களை அவன் பசப்பு மொழிகளால் தன் பக்கம் ஏற்பான். ஆனால் தங்கள் கடவுளை அறிந்திருக்கும் மக்கள் திடம் கொண்டு செயலில் இறங்குவார்கள். ஞானமுள்ள பலர் மக்களுக்கு அறிவூட்டுவார்கள். சில காலம் அவர்கள் வாளாலும் நெருப்பாலும் சிறை தண்டனையாலும் கொள்ளையினாலும் மடிவார்கள். அவர்கள் வீழ்ச்சியுறும்போது அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு சிலர் இருப்பர். ஆயினும் அவர்களது துணைக்கு வருபவர் தன்னல நோக்குடனே உதவி செய்வர். ஞானிகள் சிலர் கொல்லப்படுவர். இதன் மூலம் மக்கள் புடம் போடப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு வெண்மையாக்கப் பெறுவர். இறுதியாக குறிக்கப்பட்ட முடிவு காலம் வரும். அரசன் தன் மனம் போன போக்கில் நடந்து கொள்வான். அவன் தன்னையே உயர்த்தி கொள்வான். எல்லா தெய்வத்திற்கும் மேலாக தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டு தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனானவர்க்கே எதிராக பழிச்சொற்களை பேசுவான். இறைவனின் சினம் நிறைவேறும் நாள் வரை அவன் வாழ்க்கை வளம் பெறும். ஏனெனில் குறிக்கப்பட்டது நடந்தேற வேண்டும். அவன் தன் தந்தையர் வழிபட்ட தெய்வங்களையோ வேறெந்த தெய்வத்தையோ பொருட்படுத்தாமல் அவற்றுக்கெல்லாம் மேலாக தன்னையே உயர்த்தி கொள்வான்.
அவற்றிற்கு பதிலாக அரண்களின் தெய்வத்தை மட்டும் வணங்குவான். தன் தந்தையர் அறிந்திராத அந்த தெய்வத்தை அவன் பொன்னாலும் வெள்ளியாலும் மாணிக்க கல்லாலும் விலையுயர்ந்த பொருள்களாலும் பெருமைப்படுத்தி வழிபடுவான். தன் வலிமை மிக்க கோட்டைகளின் காவலர்களாக அயல் தெய்வத்தை வழிபடும் மக்களை நியமிப்பான். அவனை அரசனாக ஏற்றுக்கொண்டவர்களை சிறப்பித்து மக்களின் அதிகாரிகளாக நியமித்து பணத்திற்காக நிலத்தை பிரித்து கொடுப்பான். முடிவு காலம் வரும்போது தென் திசை மன்னன் அவனை தாக்குவான். வடதிசை மன்னனும் தேர்ப்படை, குதிரை வீரர்கள், கப்பற்படை ஆகியவற்றுடன் சுழற்காற்றை போல் அவனை எதிர்த்து வருவான். அவன் நாடுகளுக்குள் வெள்ளம் போல் பாய்ந்து அழிவு விளைவித்துக் கொண்டே போவான். பிறகு அவன் சிறப்புமிக்க நாட்டினுள் நுழைவான். பல்லாயிரக்கணக்கானோர் அழிக்கப்படுவர். ஆனால் ஏதோமியர், மோவாபியர், அம்மோனியரின் தலைவர்கள் ஆகியோர் மட்டும் தப்பித்துக் கொள்வர். அவன் மற்ற மாநிலங்கள் மேலும் தன் கையை ஓங்குவான். அவன் கைக்கு எகிப்து நாடும் தப்பாது. அங்குள்ள பொன், வெள்ளி முதலிய செல்வங்களையும் விலையுயர்ந்த எல்லா பொருள்களையும் கைப்பற்றிக் கொள்வான். லிபியரும் எத்தியோப்பியரும் அவன் பின்னே செல்வார்கள். ஆனால் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்கச் செய்யும். பலரை கொன்றழிப்பதற்கு அவன் பெரும் சீற்றத்துடன் புறப்பட்டுச் செல்வான். பிறகு கடலுக்கும் மாட்சிமிகு திருமலைக்கும் இடையே தன் அரச கூடாரங்களை அமைப்பான். ஆயினும் உதவி செய்வார் யாருமின்றி அவன் தன் முடிவை காண்பான். நேர்மையான பேச்சை அரசர் வரவேற்பார். நேரியவற்றை சொல்லுகிறவரிடம் அவர் அன்பு செலுத்துவார். அரசரின் சீற்றம் மரண தூதன் போன்றது. ஆனால் ஞானமுள்ளவர் அதை தணித்து விடுவார். அரசரின் முகமலர்ச்சி வாழ்வளிக்கும். அவரது கருணை பருவமழை பொழியும் மேகம் போன்றது. பொன்னை விட ஞானத்தை பெறுவதே மேல், வெள்ளியை விட உணர்வை பெறுவதே மேல். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று மிக்கேல் தூதரை அனுப்பி அந்த பெர்ஷியாவினுடைய அந்த மன்னனை நீங்கள் வீழ்த்தினது போல ஆண்டவரே, தானியேல் இறைவாக்கினர் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்த அந்த முதல் நாளே மிக்கேல் தூதரை நீங்கள் அனுப்புனீங்கப்பா. அதே போல் எங்களுடைய காவலராக எங்களுடைய காவல் தூதர்களையும், மிக்கேல் தூதரையும், கப்ரியேல் தூதரையும், ரஃபேல் தூதரையும் எங்களுக்கு அனுப்புங்க அப்பா. நாங்கள் அதுக்கு தகுதி இல்லாதவர்கள் தான். நாங்கள் தானியேலை போல் ஜெபிக்கலை, அவரை போல் ஒழுங்கானவர் கிடையாது தான். ஆனாலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய இந்த இழிவான நிலையை பார்த்து, எங்களுடைய துன்பங்களை பார்த்து, நாங்கள் எவ்வளோ முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டதுனால எவ்வளோ பிரச்சனைகளில் மாட்டிகிட்ருக்கோன்றதை பார்த்து, எங்களுடைய நீதியின் பொருட்டு அல்ல, உங்களுடைய இரக்கத்தின் பொருட்டு உங்களுக்கு கெஞ்சி மன்றாடுறோம்ப்பா. எங்களுடைய வாழ்வில் வானதூதர்களை அனுப்புங்க அம்மா. உங்களுடைய பிரசனம் எப்பொழுதும் எங்களோட இருக்கட்டும் அம்மா. நீங்கள் வானதூதர்களின் அரசி. எங்களுடைய தகுதியை பார்க்காமல் எங்களுடைய இழிவான நிலையை பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்கம்மா. உங்களுடைய வானதூதர்களை அனுப்புங்கம்மா. ஆண்டவரிடம் பரிந்து பேசுங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி பாருங்கள், தானியேல் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இந்த தானியேல் ஃபாஸ்ட்னா என்ன, டேனியல் ஃபாஸ்ட் அப்படின்னாக்க முதல்ல 5 விஷயங்களுக்கு டேனியல் ஃபாஸ்ட்டில். ஸோ அவருடைய உபவாசத்தில் 5 குணாதிசயங்கள் பார்க்கலாம். ஒன்றுன்னா அது 21 நாள் இருக்க வேண்டும். 21 நாள் நம்ம உபவாசம் இருக்க வேண்டும். ரெண்டாவது, அன்றைக்கி எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது. அந்த 21 நாளும் எந்த இறைச்சியும் சாப்பிடக்கூடாது, மீன் எதுவுமே கிடையாது. மூன்றாவது, எந்த சுவையான உணவையும் உண்ணக்கூடாது. இது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அவர் பாருங்கள், எந்த ஒரு சுவையான உணவையும் அருந்தவில்லை. அப்படின்னா என்ன? அதாவது அன்பார்ந்தவர்களே, நம்ம ரூல்ஸ் படி இங்கே செயல்படக்கூடாது. மாதா ஃபாத்திமா குழந்தைங்களுக்கு சொன்னாங்க, உடல் ஒருத்தல் பண்ணுங்கள், உபவாசம் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆண்மக்கள் மனமாறும், ஆண்மக்கள் வந்து உத்திரி செலத்து மீட்கப்படும், மக்கள் வந்து மனமாறுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆண்டவருடைய உள்ளத்தை நீங்கள் இதன் வழியாக ஆறுதல் படுத்தலாம், ஏன் உள்ளத்தையும் நீங்கள் ஆறுதல் படுத்தலாம். மாதா அவ்வளோதான் சொன்னாங்க. அந்த பிள்ளைங்க பாருங்கள், நம்மளை மாதிரி எங்கேயாச்சும்
முட்டையை வந்து வெஜிடேரியனில் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, இதெல்லாம் இங்கே கேள்வி கிடையாது அன்பர்களே. எது இதெல்லாம் நமக்கு சுவையாக இருக்குது, ஆசையாக இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து முட்டை வந்து எந்த கிரேவிங்ஸும் கிடையாது முட்டை மேலே. ஸோ நான் முட்டையை கட் பண்ணேன். ஆனால் எனக்கு ஸ்வீட் மேலே கிரேவிங்ஸ் உண்டு. அப்போ நான் ஸ்வீட்டை கட் பண்ணேன். இங்கே வந்து தானியல் வந்து ஸ்வீட்டை கட் பண்ணணும்னு சொல்லவே கிடையாது. அவர் ஒயினை தான் வந்து குடிக்க மாட்டேன்னு சொன்னார். அவருக்கு வந்து எதெல்லாம் ஆசையாக இருக்கோ, ஒரு சில பேருக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது ஒரு சில விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பேருக்கு மீன் பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள வந்து மீன் நீ சாப்பிடாம இருந்தால் ஓகே சந்தோஷன்றுவாங்க. ஸோ அப்படி தான் நம்ம பண்ணணும் நண்பர்களே. எது நமக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை தியாகம் செய்யும்போது அது மிகப்பெரிய ஒரு உபவாசமாக இருக்கும், உடல் ஒருத்தலாக இருக்கும். அதுலேருந்து நம்ம ஒருத்தல் பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம விடுபடுறோம். ஸோ அதை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கும். 21வது நாள் பாருங்கள், 2 நாள் 3 நாள் 4 நாள் துவங்கி நம்ம 21வது நாள் வரப்போ அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் நமக்கு. ஆக்சுவலாக தொடர்ந்து இப்படி இருக்கலான்னு கூட தோணும். ஸோ அவர் வந்து எண்ணெயை தலைக்கு தேய்க்கல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு 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 லக்ஸுரி. தலையில் எண்ணெய் தேய்க்காமல் இருந்தால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு அது ஒரு பொலிவோடு இருக்கிற மாதிரி இருக்காது, ஒரு வழமையோட செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி காஞ்சி போய் உடம்புக்கே அது வந்து சில பேருக்கு ஹீட் ஆகும். ஸோ அவர் வந்து அதை வந்து அங்கே இருக்கிற ஆண்டவர். ஆனால் என்ன சொல்கிறார் நற்செய்தியில், நீங்கள் எண்ணெயை தேய்த்து நீங்கள் முகத்தை கழுவி நீங்கள் உபவாசம் இருக்கிறது யாருக்கும் தெரியும். ஸோ அவரோட எண்ணம் என்னென்னா, இப்போ எண்ணெய் தேய்க்கணுமா தேய்க்கக்கூடாதுன்றது கேள்வி இல்லை, என்ன நோக்கத்தோடு பண்ணுறோம், உண்மையிலே கஷ்டப்படுறதுக்காக பண்ணுறோமா இல்லை மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணுறோமா. இப்போ எண்ணெய் தேய்ச்சாலும் தேய்க்கலானாலும் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. சில சமயம் எண்ணெய் தேய்க்காமல் இருந்தால் இந்த காலத்தில் யாரும் கண்டுபிடிக்க போகிறதில்ல. அந்த காலத்தில் அது ஒரு முக்கியமான வழக்கமாக இருந்துச்சு. அப்போ எண்ணெய் தேய்க்காமல் இருக்கிறது வந்து அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஸோ அங்கே ஆண்டவருடைய காலத்தில் அதை வந்து ஒரு வெளி அடையாளமாக சடங்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சும்மா காமிச்சிக்கிறதுக்கு. அதனால் ஆண்டவர் அதை கண்டிச்சார். ஸோ ஏன் பண்ணுறான்ற நோக்கத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ இங்கே நம்ம என்ன தேய்க்கிறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ தியாகம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த நம்ம வைக்கிற அந்த கோரிக்கை, அந்த ஜெபம், நம்மளோட இந்த பரிகாரம் வல்லமையாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதனால் ரொம்ப சில சமயம் சாத்தான் இதையும் பண்ணுவான், நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப நம்மளை எக்ஸ்ட்ரீம் கூட்டு போய் எதுவுமே சாப்பிடாம பண்ணி அதுலேருந்து பயந்து இனிமேல் ஃபாஸ்டிங்கே இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடுவான். அது சாத்தானிடம் வந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் அதை யோசிச்சு பார்க்கணும், உண்மையிலே அந்த ஃபாஸ்டிங்கை கடவுள் கூப்பிட்டாரா இல்லை சாத்தான் பண்ணானா. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்கோ, நேற்று நம்ம பார்த்தது போல் எவ்வளோ நமக்குள்ள அந்த ஒரு வாஞ்சை இருக்கோ அதுக்கேற்ற நாளை மட்டும் நம்ம ஜெபத்துலேருந்து தான் இதை நம்ம கேட்கணும். சும்மா யோசிச்சுலாம் வைக்கக்கூடாது. நம்ம அதில் முடிஞ்ச நற்கனை பிரசனத்துக்கு போயிட்டு ஜெபமாலை ஜெபிக்கிட்டே மாதிரிக்கணுமா, நான் 3 நாள் வைக்கணுமா, 7 நாள் இருக்கணுமா, இல்லை 4 நாளா, இல்லை 21 நாளா, எத்தனை நாள் மாதா சொல்கிறாங்களோ அத்தனை நாள் ஆண்டவர் சொல்கிறாரோ அத்தனை நாள் இருந்து கரெக்டாக அதை நம்ம பண்ணணும் நண்பர்களே. 21 நாள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் பின்வாங்க விட அந்த 21 நாள் நம்மளே நம்ம போட்டு உழுக்கணும். ஆனால் அது முடித்ததுக்கப்புறம் சாத்தனம்னா, ஐயோ அந்த 21 நாள் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, திரும்பலாம் அந்த இடத்துக்கு போயிடாத அப்படின்னு சொல்லுவான். அதை நம்ம கேட்கக்கூடாது. திரும்ப ஆண்டவர் கூப்பிட்டான்னா மேபி 21 நாள் பயமாக இருந்துச்சுன்னா ஒரு 9 நாள் வைப்போம், ஒரு 4 நாள் ஃபாஸ்டிங் இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஸோ இதில் ரொம்ப ஆவிகளை பகுத்தறியும் நண்பர்களே, நம்ம மனசுக்குள்ளே என்ன தாட்ஸ் வருதுன்றதை நம்ம பகுத்து அறிய வேண்டும், டிசர்ன் பண்ணணும். ஃபாஸ்டிங்கை மட்டும் விட்டுறக்கூடாது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி. சரி, 5வது வசனத்துலேருந்து 6ஆம் வசனத்தில் பாருங்கள், அழகாக நம்ம பார்க்குறோம். அந்த மெல்லிய பட்டாடை உடுத்தியை கொண்டு தம் இடையில் ஊபாசு நாட்டினுடைய தங்கச் சங்கிலியை கட்டி ஒருவரை கண்டேன். ஸோ அது ஆல்மோஸ்ட் மானிட மகன் தான் பாருங்க. நம்ம திருவெளிப்பாடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆண்டவர் இயேசுக்கு பொருந்துகிற மாதிரி தான் இருக்கும். திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 12-16 வசனங்கள்லாம் பார்த்தோன்னா இதே போல் ஒளிமயமாக அவர் பாருங்கள், அவர் முகம் ஒளி வீசும் மின்னலை போலவும் இருந்தது, அவருடைய கண்கள் பொறி பறக்கும் தீப்பந்தங்கள் போலவும், கைகளும் கால்களும் மின்னும் வெண்கலம் போலவும், அவரது பேச்சொலி மக்கள் கூட்டத்தின் ஆரவாரம் போலவும் இருந்தது. ஸோ இதே ஒரு விவரங்களை நம்ம ஒரு சில சமயம் வானதூதர்களுக்கும் பொருந்தும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், வானதூதரையும் அந்த மாதிரி பைபிள் வந்து நமக்கு விவரிக்குது. ஸோ இது வானதூதராக தான் மோஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா இது மானிட மகன் அவருக்கு சொல்லலை தெளிவாக.
ஸோ அப்போ இது மானிட மகன் கிடையாது. ஆனால் இந்த வானதூதர் மற்ற வானதூதரோட கொஞ்சம் அதிகமாக விவரிக்கப்படுறதுனால இது ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கலாம், ஒரு முன்னடையாளம் பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த நார்பட்டை, அந்த மெல்லிய பட்டை ஆடை வந்து பட்டு ஆடை வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா லினன் கிளாத் வந்து ப்ரீஸ்ட்லி கார்மெண்ட். லேவியர் 16:4, எசேக்கியேல் 44, 17-18 வசனங்கள்லாம் பார்த்தோன்னா இது வந்து குருத்துவ ஆடை. ஸோ இது ஒரு ப்ரீஸ்ட்லி ஃபிகராகவும் இருக்கிறாங்க, வானதூதரை போலவும் இருக்கிறாங்க, ஒரு குருவை போலவும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் லைட்டாக மானிட மகனுடைய ஒரு அடையாளமாகிறார். அது அவர் வந்து மாலை வேலை அந்த பலி நேரத்தில் வருகிறார். ஸோ இது எல்லாமே நமக்கு காட்டுது, ஓகே இது குருத்துவத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் இருக்குது. ஸோ யார் குருவாகவும் இருக்கிறார், இந்த ஒளிமயமாக இருக்கிறார். ஸோ ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு முன்னடையாளமாக நம்ம இதை பார்க்கலாம் பாந்தர்களே. ஆனால் யூதர்களுடைய பாரம்பரியம் இது வந்து ஒரு அதிதூதராக பார்க்கிறது, ஆர்கேஞ்சலாக பார்க்கிறது. ஸோ நம்ம வந்து இதை ஒரு முன்னடையாளமாக பார்க்கலாம் ஆண்டவர் இயேசுக்கு. சரி, 9ஆம் வசனம் பாருங்கள். அவர் உடனே பாருங்கள், அவரது பேச்சொலி என் காதில் விழுந்தது, அவரோட அதை கேட்டதும் தரையில் முகம் குப்புற விழுந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்களேன். ஒவ்வொரு முறை தானியேல் காட்சியில் பார்க்கும்போது அவர் மயங்கி விழுந்துடுறாரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நம்ம ஒரு சில ரெட்ரீட்ஸ்லாம் பார்க்குறோம், பிரதர் சஜித்தோடைய அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து நிறையா ஆண்டவர் உங்களை தொடரான்னு சொல்லுவார், அவங்க எக்ஸாக்டாக மயங்கி விழுவுறாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டோன்னா அவங்க சொல்கிறாங்க வந்து ஒரு போராட்டம் மாதிரி இருந்துச்சு ஆவிக்குள்ளே. அந்த தீயாவி வெளியேறும்போது இவங்க வந்து ஒரு மாதிரி எலஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது ஒரு டயர்டாகிடுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு வெயிட்டு தூக்கிட்டு இருந்த மாதிரி இப்போ அந்த வெயிட்டு கழட்டி போட்டு என்ன தோணும், நல்லா தூக்கம் வரும். ஆனால் அது பாரம் இருக்கும்போது தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி அவங்க எலஸாக ஃபீல் பண்ணுறாங்க, லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அவங்க வந்து டயர்டாகி விழுந்துறாங்க. ஸோ அது ஒரு வகையான சோர்ந்து மயக்கத்தில் விழுவுறது. அப்புறம் உடனே அவங்க தட்டி எழுப்புறாங்க, அவங்க சுயநினைவுக்கு வந்துடுறாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே தானியேலும் பாருங்கள் மயங்கி விழுவுறாரு. அதுக்கப்புறம் அந்த மனிதர் வந்து தட்டி எழுப்புறாரு. அப்போ பாருங்கள் 10ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது ஒரு கை என்னை தொட்டது, கைகளையும் முழங்கால்களையும் நான் ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது. ஸோ அவர் தொட்டு எழுப்புறாரு, நிற்க முடியுது. அதுக்கப்புறம் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 11ஆம் வசனம், மிகவும் அன்புக்குரிய தானியேலே நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேள். வந்து அவர் எவ்வளோ அன்புக்குரியவராக இருந்திருக்காரு பாருங்க. அதனால தான் எல்லா இறைவாக்கினர்களை விட அவர் எப்போ வரப்போகிறான்ற டைமு கூட சொல்கிறார். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம செஞ்ச பாவத்துக்கே நம்ம பரிகாரம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம். அவர் மக்களுடைய பாவத்துக்காக 21 நாள் பரிகாரம் பண்ணுறாரு ஃபாஸ்டிங் இருந்து. அதுலேயும் பாருங்கள் தானியேல் 12ஆம் வசனம் சொல்லுவாங்க, தானியேல் அஞ்ச வேண்டாம், உய்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு என் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகின்றது. உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். இதில் 2 விஷயம் பாருங்கள். அப்போ அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறது அவரை தாழ்த்துறதுக்கு சமம். திரும்ப நம்ம அதான் பார்க்குறோம். எப்படி உன்னே எனக்கு கீழே நீ தாழ்த்திக்கொள் ஆண்டவர் சொல்லுது. அந்த மாதிரி நான் இதை பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம மாதா கிட்ட நெருங்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் கேட்குறது ஃபாஸ்டிங் உடலை ஒருத்துறது. உடலை ஒருத்தாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நுழையவே முடியாதுன்றதை ஐ கேன் கேரண்டி, நான் எழுதி உங்களுக்கு கொடுக்குறேன் அன்பார்ந்தவர்களே. ஃபாஸ்டிங் இருக்காமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அது எவ்வளோ நாள் இருக்கணும், எப்படி இருக்கணுன்றது நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபிச்சு கேட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசமாக அந்த ஒரு ஃபர்வெண்ட் ஸ்பிரிட் இருக்குது, அந்த ஒரு திடப்படுத்தக்கூடிய அந்த ஆவி எவ்வளோ நம்மளை உந்துதோ அவ்வளோதான் நம்ம பண்ணணும். அதை தாண்டியும் பண்ணக்கூடாது, அதுக்கு குறைவாகவும் பண்ணக்கூடாது. அவர் ஃபஸ்ட்டு நாள் முதல் கொண்டு கேட்கப்பட்டு வருகிறது. அப்படின்னா பாருங்களேன், லைவாக கேட்டுக்கிட்டு இருக்குது விண்ணகத்தில் இவர் ஜெபிக்கிறது. இவர் மட்டும் இல்லை அன்பர்களே, நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு நவநாள் வைக்கும்போது நம்ம வேண்ட ஜெபங்கள் கேட்டுட்டு தான் இருக்கு அன்பர்களே. அது ஏதாவது ஒரு வகையில் நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணும், எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ரிகலெக்டடாக ஆண்டவர்கிட்டன்னு சொல்லி இருக்கிறோம். இப்போ ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிறோம், ஒரு ஜெபமே நம்ம ஜெபிக்கிறோம் நவநாளே, அதை வேகமாக பண்ணிவிட்டு அதையும் ஒரு காரியம் மாதிரி பண்ணிவிட்டும் நம்ம போகிறோம். சில சமயம் மனசு உடஞ்சி அதுக்கு தான் இந்த 21. இப்போ தானியேல பார்த்திங்கன்னா அந்த 21 நாளும் அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, அவர் போய் அரச வேலைகளையும் செஞ்சுருப்பார். ஆனால் அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருடைய மனசு ஃபுல்லாக உடஞ்சி போய் தான் எப்பயுமே துக்கமாக தான் இருந்திருப்பார் இந்த 21 நாளும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜெபத்துக்கும் போது நம்ம ஒரு வேஷம் போடுறோம், ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் ஒரு வேஷம் போடுற மாதிரி ஆகும். அவர் அப்போ மனசை தான் அவர் பார்க்குறாரு கடவுள். உண்மையிலேயே இவன் கேட்குறானா? ஆக்சுவலி இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நம்ம உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் கேட்குறோம், உண்மையிலேயே அதை நம்ம தேவைப்பட்டு கேட்குறோமா? இல்லை லைட்டாக தான் வேணும், இருந்தாலும் அப்படியே லைட்டாக ப்ரேயர் போட்டு விடுவோம், கேட்டு பார்ப்போம்.
சில விஷயங்கள்லாம் கேட்குறோம், ஆனால் அதுக்காக எல்லாமே அதுதான் சொல்லி இறங்குறோமா, அதுக்காக சாக கூட ரெடியாக இருக்கிறோமா? நிறைய விஷயங்கள் நிறைய நேரம் நம்ம அப்படி கேட்டோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும், என்னையும் உட்பட. ஸோ இவர் எவ்வளோ நேர்மையான உண்மையான உள்ளத்தோட மக்களுக்காக வேண்டியிருக்காரு. அப்போ அந்த உள்ளந்தான் இதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அன்புக்குரியவனாவே என்ன அர்த்தம்? கட்டளைகளை கடைபிடிச்சிருக்காரு. ஸோ தூய்மையாக இருக்கார், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அதுவே போதும் ஆண்டவருக்கு ஏற்புடையவர். ரெண்டாவது, அவர் உண்மையான உள்ளத்தோடு அவர் மன்றாடுறார். அந்த மன்றாட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கப்படுது. ஃபஸ்ட்டு நாள்லேருந்து அவர் வேணுதனை எல்லாம் கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் சொல்ல பாருங்க, உன் மன்றாட்டுக்கு ஏற்ப நீ சொன்ன அந்த வார்த்தைகளின்படி, நீ ஜெபிச்ச அந்த ஜெபத்தின்படி நான் இப்போ வந்துள்ளேன். அப்போ நம்ம நவநாள்கள் முடியும் போது அது நடக்குதுன்னா நம்ம மன்றாட்டு விண்ணகத்தில் கேட்டுச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. அப்போ நம்ம தூய்மையாக கள்ளக்கபடம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்மளும் கட்டளைகளை கடைப்பிடிச்சிட்டு நம்ம அதை பண்ணோன்னா, முடிஞ்சால் ஃபாஸ்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப கன்ஃபெஷன் பண்ண ட்ரை பண்ணணும். கன்ஃபெஷன் போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் தூய்மையாக. 18-19 வசனங்கள் பாருங்கள். மனித சாயல் கொண்ட அவர் மறுபடியும் என்னை தொட்டு வலுவூட்டினார். மேலும் அவர் மிகுந்த அன்புக்குரியவனே அஞ்சாதே. இந்த அன்புக்குரியவனே சொல்கிறதெல்லாம் கட்டளைகளை கடைபிடிக்கிறார், அதனால தான் அன்புக்குரியவர்னு. ஸோ பாருங்கள் எந்தளவு கடைபிடிச்சாரு. எனக்கு சுவையான உணவு வேணான்றாரு, என்னை தூக்கி நீ சிங்க வகையில் போட்டாலும் ஓகேன்றாரு, என்னுடைய அரச பதவி நீ விட்டு என்னை நீ கொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றார். இப்படி டொமினிக்கிட்ட ஒரு சில தப்பறையாளர்கள் சொல்லுவாங்களாம், உன்னை நான் இப்போ கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்படி டொமினிக் சொல்லுவாரான், ஃபைன், ஆண்டவர் இயேசு சொல்கிறது போல் உடலை மட்டும் கொள்கிறவர்களுக்காக பயப்பட, நான் உடலையும் ஆன்மையும் சேர்த்து நரகத்தில் தழுகிறவர்களுக்கே பயங்கன்னு சொல்லி பயப்படுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது போல் டொமினிக் சொன்னார். அங்கே பாரு, நீ என்னை கண்ட தினமாக வெட்டி போடுறதுக்கு முன்னாடி என் கண்ணை பிடிங்கி என் கண்ணை தூக்கி என் கையில் கொடுத்து, அவர் இவ்வளோ கொடூரமாக டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதாவது என்னை நீ எவ்வளோ கொடூரமாக கொன்று நீ என்னை அணுவாக சித்திரவதை பண்ணி என் கண்ணை பிடிங்கி என் கையில் கொடுத்து நீ என்னை அதுக்கப்புறம் என்னை உடனடியாக கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி நீ என்னை கொன்னாலும் கூட நான் என் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன், என் ஆண்டவரை தான் நான் போதிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தப்பறையாளர்களே பயந்துட்டாங்களாம். என்ன இவன் இவ்வளோ கொடூரமாக, நம்ம கூட இப்படி கொல்லணும்னு நினைக்கல, ஆனால் இவன் இவ்வளோ கொடூரமாக கொல்றது சாவறதுக்கு கூட தயாராக இருக்கானா, அப்போ இதில் உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி தப்பறையாளர்கள் மாறினாங்களாம். புனித டொமினிக்குடைய வாழ்வில் நடந்த விஷயம் அன்பார்ந்தவர்களே. ஸோ அந்த அளவுக்குலாம் புனிதர்கள் இருந்திருக்காங்க. நம்ம கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே நம்ம முட்டி போடுறதுக்கே ஜெபிக்கிறதுக்கு நம்ம வருத்தப்படுறோம் அன்பார்ந்தவர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் சொல்கிறார், இவ்வளோ அன்புக்குரியவனே அஞ்சாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஸோ பாருங்கள், நம்ம இதே போல் இப்போ நம்ம ஜெபமாலை ஜெபிச்சுட்டு இருக்கும்போது மனசில் அமைதி வருதுன்னா வானதூதர் அதை கொடுக்குறாரு. கடவுள் அனுப்பிய ஆவியானவர் அனுப்பிய சமாதானத்தை கடவுள் கொடுக்குறாரு. மாதா சில சமயம் வானதூதர்களை அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், திடம் கொண்டு துணிவாயிரு. இவ்வாறு அவர் பேசிய போது எனக்கு துணிவு உண்டாகி, என் தலைவர் பேசட்டும், ஏனெனில் நீர் எனக்கு வலுவூட்டினீர் என்றேன். அனுமதிகள் இதுதான் கேபி அப்படின்றவர் அழகாக கூறுவார். நம்ம ஜெபமாலை ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட அந்த மறையின் மேலே உள்ளே போய் ஆண்டவர் முள்முடியில் இருக்கிற ஆண்டவர் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லும்போது நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னார்னா நம்மளாம் இமேஜின் பண்ணோன்னா உண்மையிலேயே மனசில் அந்த அமைதி வராது. ஆனால் ஆண்டவர் உண்மையிலேயே அதை சொன்னார் அப்படின்னா நம்ம மனசில் பேசினார். ஏன்னா ஹீ ஸ்பிரிட், அவர் ஆவியில் இருக்கார், ஆவியில் தான் பேசுவார். அவர் இன்டர்னல் ஃபேக்கல்ட்டிஸ் வழியாக தான் நம்மக்கிட்ட பேசுவார். அப்போ நம்ம தியானிக்கும் போது நம்ம தியானிச்சுக்கிட்டு ஜெபமாலை ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நமக்குள்ளே மனசில் தோணுச்சு அப்படின்னா அது உண்மையிலேயே நம்மளோட மனசில் அதோடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர் பேசினார்னா அது நடக்கும். ஒளி உண்டாகுனா அது உண்டாகும். இது என் உடல் அப்படின்னா அது உடலாக மாறும், அப்பம். ஸோ அவர் பேசினா அது நடக்கும். இப்போ பாருங்கள், அவர் துணிவு கொள்ளுன்னு சொன்னார், உனக்கு சமாதானம் உண்டாகுன்னு சொன்னார். அவருக்கு பலன் வருது, அவருக்கு மனசில் அமைதி உண்டாகுது. ஸோ அதே போல் நமக்கு நடந்துச்சுன்னா ஃபைன். அதான் பாருங்கள், பிலிப்பியரில் 4:13 ஆண்டு சொல்ல, எனக்கு வலுவூட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இங்கே பாருங்கள், அந்த மனித சாயலை கொண்டு ஒருவர் அவரை வலுவூட்டுகிறார். ஸோ இவர் வரவிருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார் இங்கே தானியேலினுடைய காட்சியில். 21ஆம் வசனம் பாருங்கள், ஆனால் அதற்கு முன் உண்மை நூலில் எழுதியுள்ளதை உனக்கு நான் தெரிவிப்பேன். அன்பதில் அப்போது புக் ஆஃப் ட்ரூத்துன்னு ஒன்று இருக்குது போல், உண்மை நூலில் எழுதியுள்ளதே உனக்கு நான் அறிவிப்பேன். அப்போ கடவுள் யாரெல்லாம் பாருங்கள், அவர் ஆபிரகாம் என்ன பார்த்தாரு, ஆபிரகாமுக்கு நான் சோதம் குமாராவை அழிக்கிறத பற்றி நான் சொல்லாமல் போவேனா. இப்போ ஆண்டவர் யாரையாரெல்லாம் அன்பு செய்கிறாரோ, யாரையாரெல்லாம் நண்பன்னு கருதுகிறாரோ
அவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்துவார் போல் என்னென்ன நடக்குதுன்னு. ஸோ நம்ம கடவுளுடைய அந்த அன்பு உறவுக்குள்ளே வரோமா, அவரோட நட்பு, அவரோட ஃப்ரெண்டாக நம்ம இருக்கிறோமா. ஜீசஸ் சொல்கிறாரு சீடர்களை பார்த்து, இனி நான் உங்களை வந்து சீடர்கள்னு சொல்ல மாட்டேன், இல்லை ஊழியக்காரங்கன்னு சொல்ல மாட்டேன், இனி நான் உங்களை நண்பர்கள்னு சொல்லுவேன். ஏன்னா தலைவன் செய்கிறது அவனுடைய வேலைக்காரனுக்கு தெரியாது, ஆனால் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு அறிவிச்சிட்டேன், இனி நீங்கள் என்னுடைய நண்பர்கள். ஸோ கடவுள் யாரெல்லாம் ஃப்ரெண்டுன்னு பார்க்குறாரோ, யாரெல்லாம் அன்புக்குரியவர்களாக பார்க்குறாரோ அவர்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் நடக்க போகிறத அறிவிப்பார். ஸோ ஒரு சில கேரிசம்ஸ் எல்லாம் அப்படி தான் வருது. சில பேருக்கு பாவம் செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு சில இயல்பாக ஆண்டவர் கொடுத்த அந்த அருங்கொடைகள் செயல்பட்டுட்டு தான் இருக்கும். அதுக்காக அருங்கொடைகள் செயல்படுறவங்க எல்லாமே தூய்மையானவர்கள், ஆண்டவருடைய நட்புறவில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் பிரச்சனை. ஆவியானவருடைய கேரிசம்ஸ், அருங்கொடைகள், ஒருத்தரால் இறைவாக்கு சொல்ல முடியும், அந்நிய பாஷை பேசுகிறாங்க, இல்லை ஒருத்தர் வந்து நடக்கிறப்பதை காட்சியில் பார்க்குறாங்க, கனவுல பார்க்குறாங்க, அது அவங்களுடைய பரிசுத்தத்தை குறிக்காது. அது ஆண்டவர் கொடுத்ததை ஆண்டவர் திரும்பி பெற்றுக்கொள்ள மாட்டார். அது சில சமயம் அந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் ஆவியானவனுடைய கனிகளும் கொடைகளும் இருக்கா, அந்த மரம் அந்த கனியை தருதா, அது நல்ல மரம். ஆண்டவர் அப்படி தான் நம்மளை பார்த்து கண்டுபிடிக்க சொல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், இவர்களை எதிர்த்து போரிடுவதில் உனக்கு காவலராகிய மிக்கேலை தவிர எனக்கு துணை நிற்பவர் யாரும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, அப்போ பாருங்களேன், இந்த நபருக்கு கூட நமக்கு எதிரான எதிரிகளை எதிர்த்து போராடுவதற்கு காவலராக இருப்பது மிக்கேல் தூதர் மட்டும்தான். அப்போ கடவுளோடு சேர்ந்து மிக்கேல் தூதர் அவருடைய பணியின்படி செயல்படுறார். அப்போ நம்மளுடைய எதிரி யார்? நம்மளுடைய உடல், இந்த உலகம், குறிப்பாக சாத்தான். இந்த ஆவிக்குரிய ரெல்மில் நம்ம சோதிக்கக்கூடிய தீய ஆவிகள், நம்மளை இச்சையின் ஆவியாக இருக்கலாம், அது சாப்பாட்டின் ஆவியாக இருக்கலாம், போஜன பிரியத்தின் ஆவியா, பொறாமையின் ஆவி, கோபத்தின் ஆவி, சோம்பேறித்தனத்தின் ஆவி. இதுக்கு எதிராக போராடுறதுக்கு நமக்கு காவலாக இருப்பது யார்? பைபிள் சொல்லுது மிக்கேல் தூதர். அப்போ மிக்கேல் தூதர் கூட நம்ம ஏன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது? இப்போ தானியேல் பேசிக்கிட்டு இருக்காரு கபிரியேல் வானதூதர் கூட, அவர் சிலை வழிபாடாக செய்கிறாரு, அவர் முகம் குப்புற விழுந்தார், அவர் சிலை வழிபாடாக செஞ்சார். நம்ம மிக்கேல் தூதர்கிட்ட பேசக்கூடாது? நம்ம மிக்கேல் தூதர் கூட பேசுகிறதுனா என்ன? ப்ரே. அந்த காலத்தில் இங்கிலீஷ் மொழியில் பாருங்கள், கோர்ட்டில் போயிட்டு இந்த நீதிபதிக்கிட்ட ஐ ப்ரேயூன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீதிபதிக்கிட்ட ஜெபிக்கிறார்னு அர்த்தமா? இல்லை, ஜெபன்ற வார்த்தை அந்த லத்தீன் மொழியெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பேசுகிறது தான், அவங்க கூட பேசுகிறது. ஏன் நம்ம வானதூதர்கள் கூட பேசக்கூடாது? அவங்கள ஆண்டவர் நமக்காக தானே கொடுத்துருக்காரு. ஏன் நம்ம காவல் தூதர் கூட பேசக்கூடாது? இறைவாக்கினர்கள் பேசியிருக்காங்களே, ஆண்டவர் இயேசு பேசியிருக்காரு, தேவ மாதா பேசுகிறாங்களே, ஏன் நம்ம பேசக்கூடாது? ஏன் அப்போஸ்தலர்கள் பேசுகிறாங்களே, பழைய ஏற்பாட்டின் புனிதர்கள் பேசுகிறாங்களே, ஏன் நம்ம பேசக்கூடாது? மிக்கேல் தூதரிடம் பக்தி வைத்து கொள்வது, அவரிடம் ஜெபிப்பது பேசுவதற்கு சமம். எங்களை நீங்கள் காப்பாற்றுங்க, சாதாரண சோதனையிலேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி காலையிலையும் நைட்டும் கண்டிப்பாக மிக்கேல் தூதர் ஜெபத்தை நம்ம ஜெபிக்கணும் அன்பர்களே, மறக்கவே கூடாது. ஏன்னா நம்மளுடைய எதிரிகளுக்கு எதிராக நமக்கு காவலாக இருப்பது புனித மிக்கேல் தூதர். பைபிள் தானியேல் 10:21 நமக்கு தெளிவாக கூறுகிறது. பிரிந்து போன சகோதரர்கள் சொல்கிறத கேட்டு குழம்பிடக்கூடாது. சரி, எரேமியாக்குள்ளே போவோம். எரேமியா 28:9 பாருங்கள். நல்வாழ்வை முன்னறிவிக்கவும் இறைவாக்கினரை பொறுத்தவரை நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும். அன்பர்களே, நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கோம், எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, இது நடக்குமா? அன்பர்களே, எனக்குமே ஜெபமாலை ஜெபிக்கும் போது நிறைய விஷயங்கள் தோணியிருக்கு. இப்போ ஒரு 10 விஷயம் தோணுதுன்னா அதில் ஒரு 2 விஷயம் தான் நடக்கும் அன்பர்களே. 8 விஷயம் நானாக இமேஜின் பண்ணது தான். ஆனால் அந்த 2 விஷயம் நடக்கும் பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும் அன்பர்களே. அப்போ நமக்கு தெரியும், அப்போ இந்த 2 விஷயங்கள் ஆண்டவர் ஒன்று. ஏன்னா அந்த 2 விஷயம் நானாக இமேஜின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெளிவாக எண்ணிக்கை முதல் கொண்டு நம்பர் முதல் கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஸோ அது நடக்கும்போது தான் தெரியும் அது கடவுள் வெளிப்படுத்தினா. ஏன்னா நம்மளாம் இன்னும் இப்போ தான் தத்துக்குட்டிகள், நம்ம இப்போ தான் ஆவிகளை பகுத்தறிய ட்ரை பண்ணுறோம். இப்போ ஒரு ஜெபமாலை ஜெபிச்சுட்ருக்கோம், ஒரு நற்கனி சந்திப்பில் இருக்கோம், ஒரு குரல் நமக்கு கேட்குது, ஒரு எண்ணம் நமக்கு வருது. இது கடவுள்கிட்டருந்து வருதா, இல்லை சாத்தான்கிட்டருந்து வருதா, இல்லை இது என்னுடைய எண்ணமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை நம்ம போ ஆவிகளை வளர தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஜெப வாழ்வில் நிலைக்க தான் கண்டுபிடிக்கணும். பல வருடங்கள் ஆகலாம். சில சமயம் அது ஆவி நமக்கு கொடையாக ஆண்டவர் கொடுக்கலாம். சில சமயம்லாம் நமக்கு தெளிவாக தெரியும் இது கடவுளுடைய குரல் அப்படின்னு சொல்லி. அதில் எந்த டவுட்டுமே இருக்காது. அதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கும். ஸோ
நடக்கும்போது இன்றைக்கி எரேமியா சொல்கிறது போல், நீ சொல்கிற ஓகே ஃபைன், அது நடந்துச்சுன்னா கடவுளை நான் அனுப்புனான்னு நம்புகிறேன், இல்லைன்னா அது இல்லை. ஸோ சிம்பிளாக நமக்கு வர காட்சிகள், வர கனவுகள், வர எண்ணங்கள் உண்மையிலேயே நடந்துச்சுன்னா அது கடவுள்லேருந்து வந்துச்சு, இல்லைன்னா அதை நம்ம வந்து பகுத்தறிஞ்சு நம்மளாக வந்து யோசிச்சுக்கிட்டோம். ஸோ நடந்துச்சு அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஓகே அப்போது இது இப்படி கேட்டுச்சு, இப்படி நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது இப்படி வந்துச்சு, அது வந்தபோது எனக்குள்ளே இப்படிப்பட்ட உணர்வு இருந்துச்சு, அது இப்படி என் ஆன்மாவில் நகர்ந்துச்சு. புரிஞ்சளவில் என்ன செய்யலாம், அழகாக கவனிப்பார், அழகாக அவருடைய ஆன்மா எப்படி நகருதுன்றதை அவர் நோட் பண்ணுறாரு அவருக்குள்ளே. ஸோ அதை நம்ம யோசித்து பார்த்து நம்மளும் லேர்ன் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே நமக்குள்ளே இப்படி கேட்டப்போ இந்த மாதிரியான உணர்வு இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, ஓகே ஃபைன், இப்போ அது அப்படின்னா அது கடவுள்கிட்ட வருது. இது பாரு நம்மளா போய் யோசிச்சுக்கிட்டோம் போல், ஓகே அப்படி யோசிக்கிறதுக்கு என்னென்னலாம் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, நம்ம ஆன்மாவினுடைய ஸ்பிரிட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, நகர்வுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பகுத்தறிஞ்சு நம்மளே கற்றுக்கிட்டு மெச்சூர் ஆகலாம் அன்பார்ந்தவர்களே. சரி, 6ஆம் வசனத்துக்குள்ளே போவோம் பாருங்கள். 29ஆம் அதிகாரம் எரேமியா 6ஆம் வசனம். உங்கள் புதல்வர்களுக்கு பெண் கொடுங்கள், உங்கள் புதல்வியர்களுக்கு மணமுடித்து வையுங்கள், இவ்வாறு அவர்கள் தங்களுக்கு புதல்வர்கள் புதல்வியரை பெற்றெடுக்கட்டும், அங்கே பழுகி பெருகுங்கள். அன்பார்ந்தவர்களே, பழுகி பெருகுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் படைச்சப்ப இதே பழுகி பெருங்கள்னு சொன்னார். அங்கே நாடு கடத்தப்பட்டிருக்க இடத்துல ஆண்டவர் வந்து எரேமியா இறைவாக்கினர் வழியாக பழுகி பெறுங்க, பெண் கொடுங்க, பெண் எடுங்க அப்படின்றார், திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்போது இது வந்து இந்த உலகம் ஒரு ஒரு எக்ஸைலில் இருக்கிறோம், ஒரு நாடு கடத்தப்பட்டிருக்கிறதுக்கு சமம் இந்த உலக வாழ்க்கை. அதனால தான் பாருங்கள், நம்ம வந்து அந்த 3 திருச்சபையாக பிரிப்பாங்க. ஒன்று சர்ச் ட்ரைம்ஃபண்ட் அப்படின்வாங்க, வெற்றியாக இருக்கக்கூடிய, வெற்றி பெற்றக்கூடிய திருச்சபை, அதான் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை. புனிதர்கள், தேவமாதா, ஆண்டவர் எல்லாரும் அங்கே சமூக ஒரு உறவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு தொடர்பற்ற நிலையில் நம்ம இல்லை, நம்ம எல்லாம் ஒரே உடல் தான். திருச்சபை கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறது. விண்ணகத்தில் இருக்கிறதும் ஒரே உடல் தான், மண்ணகத்தில் இருக்கிறதும் ஒரே உடல் தான், உத்திரிய ஸ்தலத்தில் இருக்கிறதும் ஒரே உடல் தான். நரகம் மட்டும்தான் உடல்லேருந்து பிரிக்கப்பட்டு அந்த அந்த கனி தராத ஒரு கிளையாக இருக்கிறதெல்லாம் வெட்டி நெருப்பில் எறியப்பட்டிருக்கு. மற்றதெல்லாம் அந்த உடலோட இணைஞ்சு தான் இருக்குது. ஸோ சர்ச் ட்ரைம்ஃபண்ட், வெற்றிகரமாக இருக்கக்கூடிய, வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திருச்சபை மேலே இருக்குது. இன்னொரு சர்ச் மிலிட்டன்ட், சர்ச் போராடிக்கிட்டு இருக்குது, திருப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்குது. அதுதான் நம்மளுடைய திருச்சபை, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இது ஒரு நம்ம அதெல்லாம் பாருங்கள், புனித பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் பாருங்கள். என்னோடு உடன் பயணிக்கக்கூடிய பணியாளர்கள், திருப்பயணிகளே அப்படின்றார், சாஜர்னர்ஸ் அப்படின்றார், அண்ட் எக்ஸைல்ஸ் அப்படின்றார். நாடு கடத்தப்பட்டு ஒன்றாக என்னோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய பயணிகளே அப்படின்றார், உடன் பயணிப்பவர்களே அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அன்பார்ந்தவர்களே, நம்ம ஒரு பயணத்தில் இருக்கிறோம், த சர்ச்சஸ் இன் பில்கிரிமேஜ், ஒரு திரு பயணத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம நாடு கடத்தப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய புனித பவுல் என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய தாயகம் எது, நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குது, நம்ம தாய் நாடு எது, விண்ணகம். அப்போ இங்கே நம்ம நாடு கடத்தப்பட்டிருக்கிறோம், இந்த உலக வாழ்க்கை. அதேமாதிரி நம்ம பயணத்தில் இருக்கிறோம். இங்கே நம்ம பெண் கொடுக்குறோம், பெண் எடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு, ஒரு மனைவியை வந்து 7 பேர் கல்யாணம் பண்ணி 7 பேரும் குழந்தையெல்லாம் சேர்த்துட்டாங்க, யாருடைய மனைவி அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உயிர்த்தெழுதலை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்றார் மத்தேயு நற்செய்தியில். விண்ணகத்துக்கு உயிர் தெழுந்ததுக்கப்புறம், நீங்கள் விண்ணத்துக்கு போனதுக்கப்புறம் யாரும் அங்கே பெண் கொடுப்பதில்லை, பெண் எடுப்பதில்லை. அப்போ பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது எங்கே பாருங்கள், பழுகி பெறுகிறது எல்லாம் இந்த உலகத்தில், இந்த நாடு கடத்தப்படும் போது. ஸோ நாடு கடத்தலில் இருக்கிறோம். அப்போ குருக்கள் கன்னியர்கள் என்ன பண்ணுறாங்க, குருக்கள் கன்னியர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போதே, நாடு கடத்தலில் இருக்கும்போதே, திருப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கும்போதே பெண் கொடுக்காமல் பெண் எடுக்காமல் இருக்கிறாங்க. அப்படின்னா தே ஆர் அ லிவிங் ப்ரூஃப், அ லிவிங் சைன், உயிருடன் வாழும் அடையாளம். எதுக்கு, விண்ணகத்தில் நீங்கள் என்ன மாதிரி தான் இருக்கணும், வெள்ளை ஆடை அணிந்து. அதனால் இப்போ இருக்கிற இந்த திருமண வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த உறவுகள் நிரந்தரமற்றது. அதுக்காக விண்ணகத்துக்கு போயிட்டா என் அப்பாவை எனக்கு அப்பாவாக தெரியாது, அம்மாவை எனக்கு அம்மாவை தெரியாதுன்னுலாம் சொல்ல வரல, எல்லா உறவுகளும் நமக்கு தெரியும். ஆனால் அங்கே நம்ம எல்லாருடைய ஃபோக்கஸும் கடவுள் மேலே தான் இருக்கும். அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, அவரை வழிபடுவது. அது இப்போ இந்த உலகத்தில் பிடிக்காதவங்களாம் அங்கே வர முடியாது. இங்கே அது போர் அடிக்கிறவங்க, ஜெபிக்கிறதுக்கு போர் அடிக்கிறவங்களாம் அங்கே வர முடியாது. அங்கே அந்த ஒரு வேலையை மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு தயாராக இருந்து, அதுக்கு நம்மளுடைய பற்றுதல், ஏன் எனக்கு ஜெபிக்க பிடிக்கல, ட்ரையாக இருக்குது, ஏன்னா ஏதோ ஒரு பற்றுதல் இருக்குது இந்த உலகத்தில். இதை விட அதை நம்ம பெருசாக எண்ணிகிட்ருக்கோம். அது உடைக்கப்படணும், அது வெட்டி எறியப்படணும். அப்போ தான் நம்ம கடவுளோட நெருங்க முடியும்.
அழகாக புனிதர்கள் சொல்கிறாங்க, நம்ம எதையாவது ஒன்றோட நம்ம வந்து இம்பியூராக இருந்தோம், பற்றுதல் வச்சுட்டு இருந்தோன்னா கடவுள்கிட்ட நெருங்க முடியாது. அந்த பற்றுதலை உடச்சி எரிஞ்சாதான் கடவுள்கிட்ட நெருங்க முடியும். நெருங்கினதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை அடுத்த படியில் வச்சு நம்ம பயன்படுத்தலாம், அவர்களையும் அன்பு செய்யலாம், எல்லாம் ஃபைன். உயர்ந்தது உச்சக்கட்டம் முதல் கடவுள். ஸோ ஒவ்வொரு ஃபாதரை பார்க்கும்போதும் இனி ஒவ்வொரு சிஸ்டரை பார்க்கும்போதும் விண்ணகத்தில் நம்ம இப்படி தான் இருப்போம், கல்யாணம் பண்ணாமல் இதே போல் பரிசுத்தமாக வெள்ளாடை அணிஞ்சு. ஸோ அப்படி தான் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ ஒவ்வொரு செலிபஸையும் ஒவ்வொரு குரூப்பும் ஒரு கண்ணியும் விண்ணக வாழ்விற்கினுடைய இந்த உலகத்திலே நமக்கு ஒரு அடையாளமாக விளங்குகிறார்கள். சரி, 10ஆம் வசனம் பாருங்கள். பாபிலோனில் 70 ஆண்டுகள் முடிந்த பின் நான் உங்களை சந்திக்க வருவேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஆண்டவர் இயேசுவை தூக்கிட்டு கோயிலுக்கு வரும்போது ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு கோயிலுக்கு வருவார்னு சொன்னது அங்கே நிறைவேறிச்சு. ஸோ அதே போல் ஆண்டவர் சந்திக்க வருவாராம். எப்போது மாதா கிட்ட வந்து அருள் நிறைந்தவரே வாழ்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சந்திக்க வந்தார். ஆனால் 70 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, 70 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திக்க வந்திருக்கணும். ஆனால் அவங்க அதை செய்யலை. பாருங்கள், அதை நம்ம பார்ப்போம். பாருங்கள், சந்திக்க வருவேன், உங்களுக்கு நான் கொடுத்திருந்த வாக்குறுதியின்படி உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். அந்த இடம் விண்ணகம். ஆக்சுவலாக இங்கே வந்து அது இஸ்ரேல் மக்கள்கிட்ட உருவகமாக பேசுகிறார், நமக்கு அது விண்ணகம். ஆனால் 12ஆம் வசனம் பாருங்கள் சொல்லுது அந்த கண்டிஷன், நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள். இல்லைன்னா அவங்க மன்றாடல, 70 வருஷம் முடிஞ்சிருச்சு, தானியேல் இருக்கார். சரி, ஓகே, இப்போ நம்மளாவது மன்றாடுவோன்னு சொல்லிட்டு தானியேல் மன்றாடுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இவங்களுக்கு 70 வருஷம் பத்தில் 490 வருஷம் தேவைப்படும். ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. 490 வருஷம் கழித்து நான் அவர்களை சந்திக்க வருவேன், நான் அவங்களை மீட்டு கொண்டு இந்த இடமாகிய இந்த எருசலேமுக்குள்ள விண்ணக எருசலேம், புதிய எருசலேமுக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்றாரு. எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள் அன்பர்களே. என்னிடம் அவர்கள் கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இன்னும் இவங்க கூக்குரலிட்டு மன்றாடணும். அப்போ நம்ம பாவத்தை விட்டு நம்ம வெளியே வரணும்னா நம்ம கூக்குரலிட்டு மன்றாடணும். தானியேல் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் சொல்லணும். நாங்கள் பாவம் செய்தோம், உங்களுக்கு எதிராக பாவம் செய்தோம், திரும்ப சொல்லணும். அந்த பாவத்தை விட்டு வெளியே வர வரைக்கும் அதை ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா டோரை ஓப்பன் பண்ணி அத்தனை தடவை செஞ்சோம்ல, அத்தனை தடவை வெளியே வரணும். அது ஒரு பழக்கமாக ஆயிடுச்சுல்ல, கோவப்படுறது, பொறாமப்படுறது, சோம்பேறியாக இருக்கிறது. இப்போ அதை டோரை மூடணும்னா தினமும் கண்டினியூவல் ரிப்பெண்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும், மனம் மாறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தலைக்கணத்துக்குள்ளே போக மாட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 13ஆம் வசனம், நீங்கள் என்னை தேடுவீர்கள். மக்கள் இன்னும் தேடலை, அதனால தான் ஆண்டவர் தள்ளி போடுறாரு. ஸோ கூக்குரலிடணும், தேடணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும் அன்பர்களே. நம்ம இப்போ பாவத்திலேருந்து வெளியே வரத்துக்கு முழு இதயத்தோடு என்னை நீங்கள் தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஸோ முழு இதயத்தோடு, அந்த இதயத்தை வேறு எதுக்கும் கொடுக்காம முழுசாக கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஸோ லெட் ஸ்டார்ட் நம்ம அதை துவங்குவான் வந்தர்களே. சரி, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். ஈஸி, அந்த ஸ்வீட் 16 சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 16 வயசு 16வது வசனம் மறந்துடவே கூடாது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பொன்னை விட ஞானத்தை பெறுவதே மேல், வெள்ளியை விட உணர்வுன்றது வந்து அண்டர்ஸ்டாண்டிங், அறிவுன்னு வச்சுக்கோமே, புரிந்து கொள்ளக்கூடிய திறன், அண்டர்ஸ்டாண்டிங் பெறுவது மேல். ஸோ பொண்ணுக்கு பதிலாக கோல்டுக்கு பதிலாக விஸ்டம், சில்வருக்கு பதிலாக அண்டர்ஸ்டாண்டிங், பொண்ணுக்கு பதிலாக ஞானம், வெள்ளிக்கு பதிலாக உணர்வுன்றது நம்ம எமோஷன் கிடையாது, பேஷன் கிடையாது. உணர்வு அப்படின்றது நம்மளுடைய புரிதல், அந்த புரிந்து கொள்ளக்கூடிய திறன், அண்டர்ஸ்டாண்டிங். அனுமந்தவில்லை, இது நம்ம 16 வயசுலேருந்தே நம்ம இதை தான் கேட்கணும். சின்ன வயசுலேருந்தே கேட்கலாம், பட் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம இது பண்ணலாம். எல்லாருமே அந்த 16 வயசில் தானே அந்த ஞானத்தையும் உணர்வையும் இழந்து விடுகிறோம், அந்த ஒரு முதிர்ச்சிக்கு, அடோலசன்ஸ்க்கு வரும்போது. ஸோ நீதிமொழிகள் 16 சொல்லுது, 16 வயசில் நமக்கு தேவையானது ஞானம், பொண்ணு கிடையாது, வெள்ளி கிடையாது, அதுக்கு பதிலாக புரிதல். சரி, அந்த தொடர்ந்து பயணிப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.